லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28 38 வரை. பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கினபோது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படிச் சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரைச் சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததைக் கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவின் இடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதைக் கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்திலுள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தப்படி அவர் படவில் ஏறி திரும்பிப் போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடே கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்குத் திரும்பிப் போய் தேவன் உனக்குச் செய்தவைகளையெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இந்த நாளிலே நாம் வாசித்த வேத பகுதியிலே கலிலேயாவுக்கு எதிரான கதிரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவன். எப்போ? நெடுநாளாய். அல்லேலூயா. இப்போ நெடுநாளாய் பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதன் வஸ்திரம் தெரியாதவனாயிருந்தான். அப்படி என்றால் என்ன? நிர்வாணமாயிருந்தான். சொல்லுங்க. பிசாசு பிடித்திருந்தபடினாலே அந்த பிசாசு அவனை என்ன செய்தது? நிர்வாணப்படுத்தினது. அல்லேலூயா. ஏதேனிலும் ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தாங்க? படைக்கப்பட்ட மனிதர்கள் மகிமையாயிருந்தார்கள். அல்லேலூயா. மகிமையின் சாயலை தரித்திருந்தார்கள். அந்த மகிமையின் சாயலை கலைக்கும்படியாக பிசாசானவன் அவர்களை திசை திருப்பி அவன் வார்த்தைக்கு இணங்க செய்து அவர்களை நிர்வாணமாக்கினான். யார? ஆதாமையும் ஏவாளையும். அவர்கள் என்ன சாயல் இருந்தாங்க? தேவ சாயல் இருந்தாங்க. அவர்களுக்குள்ள என்ன இருந்தது? மகிமை இருந்தது. என்ன வஸ்திரம்? மகிமையின் வஸ்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வஸ்திரம்? மகிமையின் வஸ்திரம். ஏனென்றால் அவர்கள் இருவருக்குமே தாங்கள் நிர்வாணி என்று தெரியாது. சொல்லுங்க. இருவருக்கும் என்ன தெரியாது?
நிர்வாணி என்று தெரியாது. தேவசாயில் இருக்கிறார்கள், மகிமையை வஸ்திரமாய் தரித்திருக்கிறார்கள். அவர்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படியாய் வசியமான வார்த்தைகளை சொல்லி நயவசப்படுத்தி அவர்களை தேவனை விட்டு பிரிப்பதற்காக அவன் திட்டம் தீட்டி அவர்களை நிர்வாணப்படுத்தினான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாங்கள் நிர்வாணி என்று தெரியாது. ஆனால் அவர்கள் நிர்வாணி என்று சொன்னது யார்? பிசாசு. அல்லேலூயா. அந்த அவர்களை அம்மனப்படுத்தினது யார்? பிசாசு. அவர்களை அவமானப்படுத்தியது யார்? பிசாசு. அம்மனப்படுத்தினாலே அவமானம் தான். சொல்லுங்க. அம்மனப்படுத்தினாலே சொல்லுங்க அவமானம். அப்போ அப்படிப்பட்டதான அந்த ஆதாம் ஏவாளுக்கு மீண்டுமாக கர்த்தராகிய தேவன் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆட்டை அடித்து அந்த ஆட்டுடைய தோலை அவர்களுக்கு உடுத்தினார். என்ன உடுத்தினார்? அவர்களுடைய நிர்வாணத்தை மீண்டும் மறைப்பதற்காக, அவர்கள் நிர்வாணத்தை மறைப்பதற்காக, அவருடைய அம்மனத்தை மறைப்பதற்காக அவர் ஆட்டை அடித்து ஆட்டினுடைய உடையை அவர்களுக்கு உடுத்தினார். அல்லேலூயா. பிசாசுடைய தந்திரம் என்ன? அவமானப்படுத்துவது, அம்மனப்படுத்துவது. சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுடைய வேலை என்ன? அவமானப்படுத்துவது, அம்மனப்படுத்துவது, நிர்வாணமாக்குவது. அப்படிப்பட்டதான அந்த தந்திரமான யோசனையை ஆண்டவர் தகர்த்து போட்டு அவர்களுக்கு ஆட்டுக்குட்டியினுடைய தோலை, ஆட்டினுடைய தோலை அவர்களுக்கு வஸ்திரமாக உடுத்தி மீண்டும் அவர்களை உடுத்துவித்தார். அல்லேலூயா. அந்த உடைக்கு பெயர் ரட்சிப்பு. அந்த உடைக்கு பேர் என்னது? ரட்சிப்பு. முதல் அணிந்திருந்ததுக்கு பேர் என்ன? மகிமை. சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் அணிந்திருந்த உடைக்கு என்ன பேரு? மகிமை. தேவசாயலால் படைக்கப்பட்டவர்கள் மகிமையை வஸ்திரமாக தரித்துக் கொண்டிருந்தார்கள். அதை அவன் கழட்டி போடும்படியாக, அவர்களை அம்மனப்படுத்தும்படியாக, அவர்களை அவமானப்படுத்தும்படியாக, தேவனை விட்டு பிரிக்கும்படியாக திட்டம் திட்டி அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியேற்றினான். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் அவர்கள் தோட்டத்திலே இருப்பதுதான். தேவன் அவர்களை வெளியே அனுப்புவது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவனுடைய திட்டம் என்ன? தோட்டத்திலே, அந்த ஏதேனிலே அவரோடு சஞ்சரிக்க முடியாய், சம்பாஷிக்க முடியாய், அவரோடு கூட உறவாடும்படியாக தான் அங்கே வைத்தார். ஆனால் அவரோடு உறவாடக்கூடிய அவர்களை, அவரோடு சம்பாஷிக்கக்கூடிய அவர்களை, அவர்களோடு சஞ்சரிக்கக்கூடிய அவர்களை தந்திரமாக பிரித்து விட்டான். பாவம் செய்தபடினாலே தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். என்ன செஞ்சாங்க? பாவம் செய்ததுனால. சொல்லுங்க. ஆமா. அதற்கு முன்னாடி அவங்க யாருன்னு தெரியாது. தாங்கள் நிர்வாணி என்று அவர்களுக்கு தெரியாது. இதைதான் பக்தனாகிய யோபு சொல்லுகிறார். நான் நிர்வாணியாய் வந்த வண்ணமே நிர்வாணியாய் திரும்பி போகிறேன். ஒரு பிள்ளை தாயினுடைய வயிற்றிலே வரும்போது வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு வருவதில்லை. அல்லேலூயா. இதை ஆதாம் ஏவாளை கடவுள் படைக்கும் போது மகிமையின் வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவர்களோ சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு பிசாசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை விட்டு விலகி போனார்கள். அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் இருந்துதான் இந்த மனுஷன் என்ன செய்யறான்? சொல்லுங்க. எப்படி இருக்கிறான்? பிசாசு பிடித்தவன், வஸ்திரம் தெரியாதவனாய், வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்து அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். பிசாசு பிடித்திருந்த மனிதன் எங்க வரானா? ஆண்டவராய் இயேசு அந்த கிராமத்துக்குள் வருகிறார். அவரை எதிர்கொண்டு போகிறான்.
எதிர்கொண்டு போய் இப்பொழுது மனிதன் எதிர்கொண்டு வரவில்லை, பிசாசு அவனுக்குள்ளிருந்து எதிர்கொண்டு வருகிறது. இன்னைக்கு மனிதர்கள் நம்ம எதிர்க்க முடியாது, அந்த மனிதர்களுக்குள் இருக்கிற பிசாசு நம்ம எதிர்க்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஜனங்களை, ஊழியக்காரர்களை, ஊழியக்காரிகளை யார் எதிர்க்கிறார்கள் என்றால் பிசாசு. யார் மூலமாக? மனிதர்கள் மூலமாக. பகை கிடையாது, விரோதம் கிடையாது. ஆனால் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? பகைக்கிறதுக்கு காரணம் என்ன? பிசாசின் தந்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய தந்திரம்? பிசாசின் தந்திரம். அப்போ இந்த பிசாசின் தந்திரமானது என்ன செய்கிறது? எதிர்கொண்டு வருகிறது. யாரை சந்திக்க? இயேசுவை சந்திக்க. யாரும் இயேசுவுக்கு முன்பாக எதிரிட்டு வரவே முடியாது. ஆனா பிசாசு அவன் மனுஷனுக்குள்ளே புகுந்து, யாருக்குள்ளே புகுந்து? பிசாசானவன் மனுஷனுக்குள்ளே புகுந்து அவருக்கு எதிரிட்டு வந்தான். அப்ப எதிரிட்டு வரும்போது இயேசு ஒன்றும் சொல்லவில்லை. ஆனா அந்த பிசாசு பிடித்த மனுஷன் இயேசு அவனை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான் பிசாசு. அப்போ வேதம் என்ன சொல்கிறது? பிசாசு அந்த மனிதனுக்குள்ளே உட்புகுந்து இயேசுவோடு பேசுகிறது. என்ன பேசுகிறது? தேவனுடைய குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே. அப்போ உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர்களுக்கு இயேசு யார் என்று தெரியவில்லை. இயேசு யார் என்று அநேக மதத்தினருக்கு தெரியவில்லை, அநேக மார்க்கத்தினருக்கு தெரியவில்லை, அநேக ஆன்மீகவாதிக்கு தெரியவில்லை, அநேக அரசியல்வாதிக்கு தெரியவில்லை, அநேக தீவிரவாதிகளுக்கு தெரியவில்லை, அநேக பயங்கரவாதிகளுக்கு தெரியவில்லை, அநேக விதண்டாவாதிகளுக்கு தெரியவில்லை. ஆனால் பிசாசுக்கு தெரிகிறது அவர் யார் என்று. அவரை பார்த்து சொல்லுகிறது பிசாசு, உன்னதமான தேவகுமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே. அப்போ அந்த பிசாசுக்கு வெளிப்பாடு இருக்கிறது. இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு பிசாசுக்கு இருக்கிறது. மனிதனே, உனக்கு இல்லையே. அவர் ரட்சகர் என்ற வெளிப்பாடு உனக்கு இல்லையே. அவர் மீட்பர் என்ற வெளிப்பாடு உனக்கு இல்லையே. அவர்தான் விடுவிப்பார் என்ற வெளிப்பாடு உனக்கு இல்லையே. அவர்தான் வார்த்தையாயிருந்தவர் என்ற வெளிப்பாடு உனக்கு கிடைக்கவில்லையே. ஆனால் இந்த பிசாசுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன். உன்னதமான தேவனுடைய குமாரன் என்றால் அவருக்கு மேல ஒரு பிதா இருக்கிறார். அந்த பிதா பரலோகத்தில் இருக்கிறார். அந்த பிதா ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். அவர் நித்திய பிதாவா இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பிதா? நித்திய பிதா. அவர் நீதியுள்ள பிதா. அவர் அன்பின் பிதா. அவர் சமாதானத்தின் பிதா. அவர் நமக்காக யாவையும் செய்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிசாசுக்கு தெரிகிறது இவர் யார் என்றால் பிதா இந்த பூமிக்கு அனுப்பினதான தன்னுடைய குமாரன், தேவகுமாரன் என்று இந்த பிசாசுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. ஆகவே இந்த பிசாசு சொல்லுகிறது, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று பிசாசு சொல்கிறது. இந்த பிசாசு சொல்கிறதை இயேசு கேட்கிறார். ஒரு பிசாசுக்கே கடவுள் செவி கொடுக்கிறார் என்றால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் அவர் செவி கொடுப்பார். அவர் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அவர் வேண்டுதலை கேட்கிறவரா இருக்கிறார். அவர் விண்ணப்பங்களை கேட்கிறவரா இருக்கிறார். ஆகவே உலகத்தில் யாரெல்லாம் மன்றாடுகிறார்களோ அவருடைய மன்றாட்டை எல்லாம் தேவன் கேட்கிறவரா இருக்கிறார். அவருக்கு பிசாசானாலும் பதில் கொடுப்பார், பிசாசின் பிள்ளைகளாக இருந்தாலும் பதில் கொடுப்பார், துரோகிகளா இருந்தாலும் பதில் கொடுப்பார், சத்துருக்களாக இருந்தாலும் பதில் கொடுப்பார், எதிரிகளாக இருந்தாலும் கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் யார்? வேண்டுதலை கேட்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த பிசாசு என்ன வேண்டிக் கொள்கிறது? எனக்கும் உமக்கும் என்ன? என்னை
என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு. வேதனையோடு இருக்கிற சகோதரனே, வேதனையோடு இருக்கிற சகோதரியே, உன் வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். வியாதியின் வேதனையில இருக்கலாம், கடனின் வேதனையில இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள பிரச்சனை நிமித்தமாக வேதனையா இருக்கலாம், உடல் ரீதியாக வேதனையா இருக்கலாம், மன ரீதியான வேதனையா இருக்கலாம். எந்த வேதனையா இருந்தாலும் உன் வேண்டுதலை கேட்கிற ஒரு இயேசு இருக்கிறார். இந்த பிசாசனுடைய வேண்டுதலை இயேசு கேட்கிறார். அல்லேலூயா. யாருடைய வேண்டுதலை? அட என்னப்பா இது, போயும் போயும் பிசாசுக்கே கடவுள் என்ன பண்றாரு? பிசாசுடைய வேண்டுதலுக்கே செவி கொடுக்கிறாரே, பிசாசுடைய வேண்டுதலையே ஏற்றுக்கொள்கிறாரே. பிசாசுக்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் சத்தத்தை கேட்டு இயேசு கீழ்ப்படியவில்லை. என்ன செய்யல? சொல்லுங்க. கீழ்ப்படியவில்லை. அவனும் அவரால் தான் படைக்கப்பட்டான், ஆகவே அவனுக்கும் அவர் செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து உபவாசம் செய்கிறார். எத்தனை நாள்? 40 நாள். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 40 நாள் உபவாசம் முடிந்த பிறகு ஆவியானவராலே சோதிக்கப்படுவதற்காக இயேசு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த வனாந்தரத்திலே பிசாசு சோதிக்கிறான். அல்லேலூயா. இப்ப அந்த பிசாசு கேட்கிறான், அவரை அங்கேயும் வேண்டிக் கொள்றான். ஆண்டவரே, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று வேண்டிக் கொள்கிறான். அங்க சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி, உப்பரைக்கின் மேலே கொண்டு போய் நிறுத்தி, இயேசுவே தேவகுமாரனே, இங்கிருந்து கீழே குதியும், கீழே குதியும், தாழ குதியும், தேவ தூதர்கள் உம்மை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அதற்கும் அவர் பதிலளிக்கிறார். அல்லேலூயா. உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி அங்கே அவர் அவனை கடிந்து கொள்ளுகிறார். பிறகு அவன் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி, இவையெல்லாவற்றையும் உமக்கு கொடுக்கிறேன், நீ என்னை சாஷ்டாகமாய் பணிந்து கொண்டால் அவர் தேவகுமாரன் என்று அவனுக்கு தெரியும். இந்த வானம் பூமியும் அவருடையதுதான் தெரியும். பிதாவாகிய தேவன் அவரிடத்துல தான் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்று அவனுக்கு தெரியும். பிதாவாகிய தேவன் அவர் மூலமாக தான் அண்ட சராசரனை படைத்தார் என்று அவனுக்கு தெரியும். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அநேக காரியங்களை செய்தார் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் எல்லாம் தெரிந்த பிசாசு அவரை என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அப்பாலே போ என்று சொன்னார். அவன் போய்விட்டான். இப்ப உனக்கு நேரம் கிடைத்து விட்டது. ஆகவேதான் இந்த கதர்னே ஊர்ல அந்த பிசாசு பிடித்த மனிதனுக்குள்ளிருந்து அவரை வேண்டிக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? அங்க அவரால் ஜெயிக்க முடியல. ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் அவர் உபவாசித்து தேவனோடு கூட சம்பாஷித்து தேவ பலத்தோடு கூட இருக்கிறார். தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசுவை பார்த்து இந்த கதர்னே ஊரிலே இந்த பிசாசு பிடித்த மனிதனுக்குள்ள புகுந்து அவரை பார்த்து கேட்கிறான், தேவனுடைய குமாரனே. இப்ப அவனுக்கு தெரியுது இவர் தேவனுடைய குமாரன். ஆமென். அங்கேயும் தெரியும். ஆனா அங்க எந்த வார்த்தை இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஆனா இந்த இடத்துல கேள்விக்கான நேரம் இப்பொழுது அவன் கேட்கிறான். உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தவா? என்ன செய்றீங்க? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு பிசாசின் ஜெபத்தை கேட்கிறார், பிசாசின் வேண்டுதலை கேட்கிறார், பிசாசின் மன்றாட்டை கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை எதிரியாக பார்க்கல. ஆமென் சொல்லுங்க. அவனை துரோகியாக பார்க்கல, அவனை சத்ருவா பார்க்கல. அவன் அவரிடத்திலே கேட்கிறான், அவனுக்கு அவர் பதிலளிக்கிறார். அவருடைய பதில் என்ன? அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்கினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான்.
நிம்மதியை இழந்து, சமாதானத்தை இழந்து, சௌக்கியத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, உறவை இழந்து, நட்பை இழந்து, வீட்டை இழந்து, உணவை இழந்து, வஸ்திரத்தை இழந்து அவன் அப்படி காணப்பட்டான். அப்படிப்பட்ட மனிதனை இயேசு சந்திக்கிறார். இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யார்? பிசாசு. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நிலைமைக்கு பிசாசு கொண்டு வந்தது. இன்றைக்கு அநேகரை பிசாசு அவமானப்படுத்துகிறது, அம்மனப்படுத்துகிறது, தலைகுனிவை உண்டாக்குறது, வஸ்திரமில்லாமாக்குறது, உணவை இழக்க செய்கிறது, உறவை இழக்க செய்கிறது. இன்றைக்கு அநேகர் உறவை இழந்து உறைவிடத்தை இழந்து எல்லாவற்றையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற இந்த மனிதனை இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுக்கள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியினால் அந்த பெயரை சொன்னான். ஒரு பிசாசு இல்லை. என்ன பிசாசு சொல்லுங்க? அநேக பிசாசு, திரளான ஒரு கூட்டமே உள்ள இருக்கு. என்ன கூட்டம் இருக்கு சொல்லுங்க? திரளான கூட்டம், அநேக கூட்டம். ஆகவே அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தராகிய தேவன் அந்த பிசாசை அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. இரண்டாவது வேண்டுதல் சொல்லுங்க. என்ன வேண்டுதல்? என்ன வேண்டுதல்? இரண்டாவது வேண்டுதல். பிசாசு இரண்டாவது ஜெபம் பண்ணுது. ஆமென். இரண்டாவது ஜெபம். இப்ப இரண்டாவது ஜெபத்துக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவைகள் வேண்டிக் கொண்டன. எனக்கு அன்பானவர்களை கவனியுங்கள். இந்த பன்றிகள் வேண்டிக் கொண்டது அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய். இந்த பிசாசு எப்படி இருந்தது? அநேகமாய் இருந்தது, கூட்டமாய் இருந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுகள் கூட்டமாய் இருந்தது. ஆகவே இந்த பன்றிகளும் எப்படி இருக்குதுன்னா கூட்டமாய் இருந்தது. என்னவா இருந்தது? கூட்டமாய் இருந்தது. ஆகவே இந்த கூட்டமாய் இருந்த பன்றிகளுக்குள்ளே நாங்கள் போக வேண்டும் என்று சொன்னபடினால ஒரு மனுஷன் தான், ஆனா அவனுக்குள்ளே அநேக அசுத்தாவிகள் இருந்தது. அப்போ அந்த அநேக அசுத்தாவிகள், திரளான ஆவிகள். இப்போ எவ்வளவு பண்ணின்னு தெரியலங்க. எத்தனை பண்ணி இருந்தது சொல்லுங்க? எத்தனை பன்றிகள் இருந்தது தெரியல. அநேகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அநேகம் பன்றிகளுக்குள்ள இந்த அநேக அசுத்தாவிகள் உட்புகுந்தன. முதல் எங்க புகுந்ததுன்னா மனுஷனுக்குள்ள புகுந்தது. சொல்லுங்க, யாருக்குள்ள புகுந்தது? மனுஷனுக்குள்ளே புகுந்து மனுஷனை அலைகழித்தது. மனுஷனை அலைகழித்தது. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், உத்தரவிடுகிறார். வேண்டிக் கொண்டபடினாலே, பிசாசு வேண்டிக் கொண்டபடினாலே இந்த பன்றிகளுக்குள்ளே அவைகளை அனுப்பினார். என்ன செய்தாராம்? அவைகளை அனுப்பினார். அவ்விடத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். யாருக்கு உத்தரவு கொடுத்தார் சொல்லுங்க? பிசாசுக்கு உத்தரவு கொடுத்தார். அவை உத்தரவு கொடுத்ததுனாலே என்ன செய்தன? அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டு போன. அல்லேலூயா. அப்போ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வருவதில்லை. அல்லேலூயா. அவன் கொல்லவும் அழிக்குமே வருகிறான். இந்த மனிதனை கொல்லும்படியாக நினைத்தான், ஆனால் இயேசு இந்த மனிதனை காப்பாற்றினார். அல்லேலூயா. பிசாசு பிடித்த இந்த மனுஷனை இயேசு காப்பாற்றினார். ஏன்னா ஒரு மனிதன், அதனால் அவனை விட்டு விட்டது. ஆமென். இயேசு அவனோடு கூட இருந்தபடினாலே, இயேசு அவனை பார்த்தபடினாலே, இயேசுவுக்கு அவனை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தபடினாலே அவைகளால் அவனை ஒன்று செய்ய முடியவில்லை. என் அன்புக்குரிய என்னுடைய பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு உங்களை அழிக்க வேண்டும், உங்களை கொல்ல வேண்டும், உங்களை சாகடிக்க வேண்டும், உங்களை தற்கொலை செய்ய வேண்டும், உங்களை விபத்துக்குள்ளாக மாலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்களிலிருந்து உங்களை கர்த்தர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை வேண்டாம். உலகத்திலே வாழ்ந்து என்ன பயன்? எத்தனை பிரச்சனையை மேற்கொள்வது?
எத்தனை கடனை மேற்கொள்வது, இந்த வியாதியின் வேதனையை தாங்க முடியவில்லை, உலகத்தில் இருப்பதை விட மாண்டு போய்விடலாம், மரித்து போய்விடலாம், மாய்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், மாய்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருந்தால் நீ மாய்த்துக் கொள்ள வேண்டாம். உனக்கு விடுதலை கொடுக்கிறவர் இயேசு, உன்னை குணமாக்குறவர் இயேசு, உன்னை சமாதானம் தருகிறவர் இயேசு, உன் வேதனையை நீக்கிறவர் இயேசு. இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால் உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகும், உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தற்கொலை எண்ணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற சகோதரனே, தற்கொலை எண்ணத்தை கொண்டு போய்கொண்டிருக்கிற சகோதரியே, உன்னை மாய்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை விடுவிக்கிற இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். நீ இந்த தவறான முடிவுக்கு போக வேண்டாம். அப்படி தவறான முடிவுக்கு போனால் நீ நரகம்தான் போக வேண்டும். அவர் பாதாளத்துக்கு உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா நோயிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை எல்லா உபத்திரங்களிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மனிதனுடைய நிலை, தன்னை காயப்படுத்திக் கொள்கிறான், அவனுடைய பிறப்பிடத்தை விட்டு கல்லறையிலே தங்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய இல்லற வாழ்க்கையில அவன் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் கல்லறையில இருக்கிறான். அந்த கல்லறையிலே இருக்கிற மனிதனை இயேசு விடுவித்தார். இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை கல்லறையா இருக்கலாம், கர்த்தர் அதை மாற்றுவார். உன்னுடைய வாழ்க்கை கல்லறை என்றால் நாற்றம் நிறைந்த இடம், சொல்லுங்க இல்ல, எலும்புகள் நிறைந்த இடம். அப்ப துர்நாற்றம் நிறைந்த ஒரு இடத்திலிருந்து ஒரு மனிதனை கர்த்தர் விடுவித்து கொண்டு வருகிறார். ஆகவே பாவம் என்பது ஒரு நாற்றம், பாவம் என்பது துர்நாற்றம், பாவம் என்பது ஒரு கெட்ட வாசனை. அப்ப அந்த கெட்ட இடத்திலிருந்து ஒரு மனிதனை மீட்டு ரட்சித்து விடுவித்து அவனை கொண்டு வந்து தேவனுடைய சபையிலே நிறுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, பிசாசின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அவனை பன்றிகளுக்குள்ளே அந்த பிசாசுகளை அனுப்பினார். அவைகள் எல்லாம் மாண்டு போயின. அடுத்தபடியாக வேதம் சொல்கிறது, அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷனை வஸ்திரம் தரித்து, எப்படி இருந்தான் முன்னாடி? வஸ்திரம் இல்லாம இருந்தான். இப்ப என்ன தரித்திருக்கான்? வஸ்திரம் தரித்து கொண்டான். கடவுள் ஒரு மனிதனை நிர்வாணப்படுத்துகிறல்ல, அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்துகிறவர். பாவத்தில் இருக்கிற மனிதன் நிர்வாண மனிதன். ஆனா பாவியான ஒரு மனுஷனை கர்த்தர் கழுவி சுத்திகரித்து ரட்சிப்பை வஸ்திரமாக உடுத்துகிறார். அல்லேலூயா. இல்ல, இந்த மனிதனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். இப்பொழுது இந்த மனிதனுக்கு ஒரு ரட்சிப்பை வஸ்திரமாக உடுத்துகிறார். இப்பொழுது நிர்வாணமாய் இருந்த மனிதன் உடையோடு கூட இருக்கிறான், ஆடையோடு கூட இருக்கிறான், வஸ்திரம் தரித்திருக்கிறான். எல்லாருக்கும் ஆச்சரியம், எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த ஆச்சரியமான காரியம் அங்க காணப்படுகிறது. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டான். அவன் வீட்லயே இல்ல, வெளியிலே இல்ல, எங்க இருந்தான்? கல்லறையில இருந்தான். இப்ப கல்லறையில இருக்கிற மனுஷன் எங்க இருக்கிறான்? இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. இல்ல, இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற அநேகருக்கு அநேக பர்பஸ் இருக்கு, அநேக வேலை வாய்ப்பு இருக்கு, அநேக வேலைகள் இருக்குது. எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தில் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆகவேதான் மரியாள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்தால், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நல்ல பங்கு காத்திருக்கிறது, நல்ல ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு உண்டான நல்ல வேலை வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு உண்டான நல்ல வாழ்க்கை துணை காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு உண்டான அநேக ஆசீர்வாதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கான சொந்த வீட்டை கர்த்தர் கொடுக்க போகிறார். இயேசுவின் பாதத்திலே யாரெல்லாம் உட்கார்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொந்த வீட்டை கர்த்தர் தருவார். இயேசுவின் பாதத்தில் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தருவார். இயேசுவின் பாதத்தில் யாரெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல மணமகனை தருவார், நல்ல மணமகளை தருவார். இயேசுவின் பாதத்தில் யாரெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கடன் பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவிப்பார். இயேசுவின் பாதத்தில் யாரெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அவர் தொட்டு சுகமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை அவன் பிரயோஜனப்படுத்தி கொண்டான்.
இப்பொழுது அவருடைய பாதத்தில் புத்தி தெரிந்து உட்கார்ந்திருக்கிறதை ஜனங்கள் கண்டு பயந்தார்கள். யார் இந்த மனிதன்? அந்த பிசாசு பிடித்த மனிதன். என்ன மனிதன்? கொலைகாரனை கர்த்தர் ரட்சிக்கிறார், கொள்ளையடிக்கிறவனை ரட்சிக்கிறார், ஊழல்வாதியை கர்த்தர் சந்திக்கிறார், அரசியல்வாதியை சந்திக்கிறார், சினிமா நடிகைகளை சந்திக்கிறார். இந்த உலகத்தில் தீய பழக்க வழக்கங்களை, போதை பழக்க வழக்கங்களை அடிமையா இருக்கிற மனிதனை கர்த்தர் சந்தித்தவனை விடுவித்து அவருடைய பாதத்திலே கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. வாலிப பருவத்தில் எங்கெங்கேயோ இருக்க வேண்டியவங்களாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை விட்டு நீங்க கெட்டே போயிருப்பீங்க. என்ன செஞ்சிருப்பீங்க? கெட்டே போயிருப்பீங்க. ஆனால் கெட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை அவருடைய பாதத்தில் வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பிசாசு பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்போது கதிரேனுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பயந்தபடினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். சொல்லுங்க, இந்த கதரனே சுற்றுப்புறத்தில் உள்ள அத்தனை மக்களும் வந்து அவரை வேண்டிக் கொள்றாங்க. இப்ப இரண்டாவது வேண்டுதல் யாருடைய வேண்டுதல்னா மக்களுடைய வேண்டுதல். சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பிசாசு வேண்டிக் கொண்டன, இப்போ மக்கள் வேண்டிக் கொள்றாங்க. இப்ப மக்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், அப்பொழுது கதரனுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பயந்தபடினாலே தங்களை விட்டு போகும்படி அவர் வேண்டிக் கொண்டார்கள். அந்தப்படி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இப்ப யாருன்னா, விடுவிக்கப்பட்ட மனுஷன் ஒரு வேண்டுதல் கேட்கிறான். விடுவிக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒரு ஜெப குறிப்பு. என்ன ஜெப குறிப்பு, என்ன வேண்டுதல் என்றால், ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கிறேன், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, என்னை விடுவித்தீங்க, என்னை ரட்சித்தீங்க, நிர்வாணமாக இருந்த எனக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்துனீங்க, நான் உண்மையாகவே உம்மால விடுவிக்கப்பட்ட, உம்மால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு என்ன செய்யுங்க, என் வேண்டுதலை கொஞ்சம் கேளுங்க அப்படி என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். இப்பொழுது அவனுடைய வேண்டுதல் மறுக்கப்படுகிறது. ஆகவே உலகத்தில் ஜெபிக்கிற எல்லாருடைய ஜெபமும் கேட்கப்படுவதில்லை. கவனிக்கவும், எல்லாருடைய வேண்டுதலும் கேட்கப்படுவதில்லை. சிலர் நினைத்துக் கொள்றாங்க, நான் ஜெபம் பண்ணா இது கிடைக்கும் அது கிடைக்கும். தேவனுக்கு சித்தமானாதான் எதுவுமே நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்றதுனாலயோ இல்ல நீங்க நம்புறதுனாலயோ விசுவாசிக்கிறதுனால எல்லாம் நடந்துடாது. அவருக்கு சித்தமா இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். ஆகவே அவருடைய சித்தம் என்ன? அவன் அவரோடு கூட இருப்பது அவனுக்கு அவருடைய சித்தம் அல்ல. அவன் போய் அவரை பற்றி வெளியே சொல்ல வேண்டும், அதான் அவருடைய சித்தம். இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறவரா இருக்கிறார், பதிலளிக்கிறவரா இருக்கிறார். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? நீங்கள் போய் உங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. இப்ப இவனுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்கவில்லை. யாருடைய வேண்டுதலை? விடுவிக்கப்பட்டவனுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்கவில்லை. ரட்சிக்கப்பட்டவனுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்கவில்லை. இப்ப அவனுடைய வேண்டுதல் மறுக்கப்படுகிறது. அவனுடைய வேண்டுதலை கர்த்தர் கேளாமல் போனார். இப்பொழுது அவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்திப்படுத்தினான். அல்லேலூயா. ஏசாமி தான் என் வேண்டுதலை கேட்கலையே, நான் எதுக்கு போய் சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணல? சொல்லுங்க. இயேசு ஏன் வேண்டுதலை கேட்கல? ஆகவே அவர் சொல்றத நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யல? சொல்லவே இல்லை. ஆமென். அவனுக்கு விடுதலை கிடைச்சது. ஆனா இயேசுவோடு இருக்கும் பாக்கியம் அவனுக்கு இல்லை. அல்லேலூயா. இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, உனக்கு சம்பவித்ததை போய் சொல். அவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு செய்த எல்லாவற்றையும் போய் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். அல்லேலூயா. எங்க என்ன படுத்தினான்? எங்கும் பிரசித்திப்படுத்தினான். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்தும்படியாக, தேவனுடைய சாட்சியை அறிவிக்கும்படியாக, அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களை கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். விடுவிக்கப்பட்ட மனிதனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வீர்களானால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லோரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். 1, பிசாசின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். 2,
அந்த கதரனே நாட்டில் உள்ள அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டார், வேண்டுதலை கேட்டார். இந்த 2 பேர் ஜெபமும் கேட்கப்பட்டது. ஆனால் விடுவிக்கப்பட்ட மனிதனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லை, வேண்டுதலை கர்த்தர் கேட்கவில்லை. ஆகவே நம்முடைய வேண்டுதல் கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் கர்த்தர் கேட்பார். ஆண்டு சொல்றார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பிசாசே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஜனங்களே, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தர் ஜனங்களுக்கு பதில் கொடுத்தார், அவர்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதலும் தேவனுக்கு சித்தமானால் கர்த்தர் உன் வேண்டுதலையும் கேட்பார், உனக்கு பதிலளிப்பார், பலனளிப்பார், ஆசீர்வதிப்பார், உன்னை சாட்சியா நிறுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வேண்டுதலையும் நீர் கேட்கிற தேவனாயிருக்கிறீர். உம்முடைய சித்தப்படி கேட்கும் பொழுது நீர் அப்படியே செய்கிற தேவனாயிருக்கிறீர். உம்முடைய சித்தம் இல்லை என்றால் நீர் பதிலளிக்க மாட்டீர், பலனளிக்க மாட்டீர், மறு உத்தரவு கொடுக்க மாட்டீர். நீர் சொன்னீர், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொன்னீரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரே. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிப்பீராக. நோயிலிருந்து விடுவிப்பீராக, கடலிலிருந்து விடுவிப்பீராக, சரீரத்தில் காணப்பட எல்லா உபாதையிலிருந்து விடுவிப்பீராக, கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பீராக, குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து விடுவிப்பீராக. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக சொன்னீரே. குமாரனே, தேவனுடைய குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று கூப்பிட்ட போது, விசுவாசித்த போது, நம்பின போது நீ வேண்டுதலை கேட்டீர். அதே தேவன் இந்த நாளில் யாரெல்லாம் உம்மை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் உம்மை கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் உம்முடைய சித்தப்படி கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் விடுவியும், ஒவ்வொருக்கும் அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சீர்கெட்ட உன்னை மீட்க இரத்தத்தை சிந்திட்டார் என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு, என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு. மனிதா உணர்ந்திடு நீ, மனிதா உணர்ந்திடு நீ. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 501046622467. IFSC கோட் HDFC 004166 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7393451314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.